டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்றதே பெரிய சாதனையாக இருக்குது. என்னதான் குழம்புல நிறைய வெரைட்டி இருந்தாலும் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம், இல்லை நாளைக்கு என்ன வைக்கிறது, அடுத்த நாள் என்ன குழம்பு வைக்கிறது, இப்படியே யோசனையிலேயே பல நாள் பொழுது ஓடி போயிடுதா. எப்போ மீன் வாங்க போனாலும் இந்த மீன் தான் வாங்கணுன்னு ஒரு பிளானில் தாங்க போவோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததும் இந்த மீன் நல்லா இருக்குமா, இல்லை நமக்கு ஒழுங்காக வருமா, டேஸ்ட் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சிக்கிட்டே வாங்கணும்னு நினச்ச மீனை வாங்காமலே வேறு எதுவும் மீன்லாம் கையில் கிடைக்கிறத பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி, இந்த தடவையாவது இந்த மீனை ட்ரை பண்ணி ஆகணும், டேஸ்ட்டு நல்லா இருக்கோ இல்லையோ செஞ்சு முடிச்சே ஆகணும்னு தாங்க அந்த பிளானில் போய் மீன் வாங்கிட்டு. என்ன மீன் தானே கேட்குறீங்க? நெத்திலி மீன் தாங்க. நெத்திலி மீன் பார்க்கறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்குமா, அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு வாங்கவே மாட்டேன். ஆனால் அந்த ஒரு சில பேர் வாங்குவாங்க, அப்போ க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களா, அங்கேயே கட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தா அப்படியே பார்க்கவே அழகாக இருக்கும். அப்பயும் நான் குழப்பத்துலேயே யோசிச்சுட்டே வந்துடுவாங்க. சரி, அடுத்த தடவை வாங்கிக்கலாம். இப்போ ஏதாவது எப்பவும் போல் வாங்குற மீனை வாங்கிக்கிட்டு ஒரே மீனே தாங்க தலை வாங்கிட்டு இருப்பேன். அதே வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுருவாங்க. ஏன்னா இந்த தடவை இந்த நெத்திலி மீன் என்ன ஆனாலும் சரி, நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ வாங்கி ட்ரை பண்ணியே பார்த்தாகணும். வாங்கிட்டு வந்து மசாலாவுக்கு கீரல் போட்டு அந்த எப்போது நார்மல் மசாலாலாம் போட்டு மீன் ஊற வச்சுட்டாங்க. அப்படியே சைடில் குழம்பு வச்சிட்ருக்குங்க. டெய்லி ஒரு குழம்பு வைக்கிறது தான் பெரிய சாதனைன்னு நினச்சா, இதோட பெரிய சாதனை ஒன்று இருக்குங்க. என்னென்னு கேட்குறீங்களா? என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது தாங்க. காலையில் தூங்கி எழுந்து தான் போதுங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சிடுவார். ஸ்கூல் போவேணா, நீ ஸ்கூலில் வந்து விட்டுட்டு போயிடுவேன், ஸ்கூலில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பாருங்க. இந்த வயசுலேயே அவருக்கு கவலை ஆரம்பிச்சிச்சுங்க, ஸ்கூல் போகணும்னு டெய்லி புலம்பல ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி பேசி வீசின்னு ஸ்கூலில் டெய்லியும் போட்டுட்டு வந்துடுவாங்க. ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பெரிய சாதனையே பண்ண மாதிரி ரிலாக்ஸாக இருக்குங்க. குழம்பும் கொதிச்சா சரி மீனை போடுவோன்னு போட்டேன். மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா போட்ட மீன்லாம் 2 பொழந்துக்கிட்டு கிடக்கு. அச்சோ, குழம்பு என்ன இருக்குமோ நினச்சிக்கிட்டு தாங்க குழம்பு வச்சு முடித்தேன். அப்படியே சைடில் மீனை வறுத்துட்டு மீன் எடுத்து பார்த்தா மீன் பார்க்கவே மொறு மொறுன்னு வாயெல்லாம் ஊறுதாங்க. இப்போயே சாப்பிடலாமான்னு அவ்வளோ மொறு மொறுன்னு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. குழம்பும் நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த மீன் குழம்புலாம் வச்ச அன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன், நாளைக்கு வச்சு சாப்பிட்லான்னு. இதேமாரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.